பிரிவினை வந்தா உட்கார்ந்து பேசுங்க. பேசி இஸ்ரவேல் பாலஸ்தீன பிரச்சனையே சால்வ் ஆகுது, உங்க பிரச்சனை சால்வ் ஆகாதா? அதே மாதிரிதான் மனைவிகளையே கணவன்ட்ட சாரி கேட்டா என்ன ஈகோ? நானும் அவரை மாதிரி தான் படிச்சிருக்கேன், கிழிச்ச இனி கடைசி காலத்துல எல்லாம் இருக்கு, நானும் அவரை மாதிரி தான் படிச்சிருக்கேன், அவரை மாதிரி தான் சம்பாதிக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு தப்பு இல்லைங்க, அதெல்லாம் ஒண்ணு தப்பு இல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு கொடுத்திருக்கிறாரு. வசனம் என்ன சொல்லுது? கணவன்களே உங்கள் மனைவி இடத்துல என்ன செய்யுங்கள்? அன்பு கூறுங்கள். மனைவியை உங்கள் கணவனிடத்துக்கு கீழ்ப்படிந்திருங்கள். ரெண்டு பிரமாணத்தையும் கை கொண்டா பிரச்சனையே வராது. இப்போ உங்களுக்கு கீழ்ப்படிதல் கிடையாது. இப்போ உலகத்தான் சொல்லி கொடுத்துட்டான். என்ன சொல்லி கொடுத்துட்டான்? சம உரிமை. யாரு இல்லைன்னா சம உரிமையை கர்த்தர் தான் ஃபர்ஸ்ட் கொடுத்தாரு ரெண்டு பேருக்கும். யார் இல்லைன்னா, ஆனால் கணவனுக்கு மனைவி கீழ்பட்டிருக்கணும் பைபிள் பிரமாணம், அது நல்லது. அதுக்கு தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அதே நேரத்தில் கணவன் மனைவிய சரீரத்துக்கு என்னவா இருக்கிறான்? அதிகாரியாக இருக்கிறான். அதிகாரினா என்ன? பாதுகாத்துக் கொள்ளுகிறவன். அதிகாரம் எதுக்காக? பாதுகாப்பதற்கு. சர்வாதிகாரம் தான் இஷ்டப்படி நடத்துறது. கணவன் மனைவியோட சரீரத்தை இஷ்டப்படி நடத்தக்கூடாது. இஷ்டப்படி நடத்தினா சர்வாதிகாரம். அவளுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு பேர் தான் அதிகாரம். இப்ப பிரச்சனையே இதுதான். சம உரிமை, நான் அதை பண்ண போறேன் இதை பண்ண போறேன் இல்லைங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, சண்டை போட்டு குடும்பத்தை நடத்த முடியாது. ஆனா விட்டு கொடுத்து குடும்பத்தை அழகா நடத்தலாம்.